Good morning students, welcome to science class. உங்களை அறிவியல் வகுப்பிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். Look at the picture. There are three types of matter. They are solid, gas, liquid. Today we are going to learn about matter around us. இன்று நாம் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் என்ற தலைப்பில் படிக்க இருக்கிறோம். பருப்பொருட்கள் மூன்று வகைப்படும். அதாவது மேட்டர் எக்ஸிஸ்ட் த்ரீ டைப்ஸ். ஒன் சாலிட்ஸ் திண்மம், செகண்ட் ஒன் லிக்யூட் திரவம், தேர்ட் ஒன் கேஸஸ் வாயு. சாலிட்ஸ் திண்மம், எக்ஸாம்பிள் வுட்டு, ஸ்டோன், வுட்டு மரம், ஸ்டோன் கல், சாண்ட் மணல், அயன் இரும்பு எக்ஸட்ரா. திரவம் லிக்யூட் வாட்டர், நாம் குடிக்கிற தண்ணீர், மில்க் பால், ஃப்ரூட் ஜூஸ் பழச்சாறு எக்ஸட்ரா. மூன்றாவதாக வாயுக்கள் கேஸஸ், எக்ஸாம்பிள் நாம் சுவாசிக்கும் காற்று O2 ஆக்சிஜன், நாம் சுவாசித்து வெளியிடும் காற்று CO2 கார்பன் டை ஆக்சைடு. நைட்ரஜன் N2, ஸ்ட்ரீம் நீராவி. அப்புறம் நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு பயன்படுத்துகிற வாயு LPG கேஸ் எக்ஸட்ரா. லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். வாட் இஸ் மேட்டர்? பருப்பொருட்கள் என்றால் என்ன? மேட்டர் கேன் பி டிஃபைன்ட் as anything which has definite mass and occupies space. அதாவது பருப்பொருட்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட நிறையையும் ஒரு குறிப்பிட்ட இடத்தையும் அடைக்குமான அந்த பொருள் பருப்பொருட்கள் ஆகும். In this lesson we will study about symbols of elements, metal and non-metals, compounds of solids, liquids and gases and the uses of compounds in daily life. அதாவது இந்த பாடத்தில் தனிமங்களின் குறியீடுகளையும் உலோகங்கள் அலோகங்களை பற்றியும் மற்றும் சேர்மங்களில் திண்மம், திரவம், வாயு இவற்றை பற்றியும் அவற்றின் அன்றாட வாழ்வில் பயன்பாடுகள் பற்றியும் படிக்க இருக்கிறோம். வாட் இஸ் எலமெண்ட்ஸ்? தனிமம் என்றால் என்ன? An element is a pure substance that cannot be broken down by chemical method into simple compounds. அதாவது தனிமம் என்பது ஒரு தூய பொருள். அதை வேதிப்பொருட்களால் வேதிமுறைகளால் உடைக்க முடியாது. அந்த பொருள் தனிமமாகும். Elements consist of only one type of atoms. An atom is the smallest particle of an element that still has the same properties of that elements. அதாவது தனிமங்களில் நம்ம தூய பொருள்னு பார்த்தோம். தூய பொருள்னாலே அதில்
ஒரே வகை அணுக்கள் மட்டும்தான் இருக்கும். அந்த வகை அணுவை அது எவ்வளோ சிறியதாக உடைத்தாலும் அதனுடைய பண்பு ஒரே வகை அணுக்கள் மட்டும்தான் இருக்கும். மொத்தம் 118 தனிமங்கள் பூமியில் கிடைக்கிறது. சில தனிமங்களை செயற்கையாகவும் ஆய்வகத்தில் தயாரிக்கிறார்கள். இவற்றை பற்றி முந்தின வகுப்பில் நீங்கள் படித்திருப்பீர்கள். Now let us see symbols of elements. தனிமங்களின் குறியீடுகள். நாம் கணித பாடத்தில் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் படிச்சிருப்பீங்க. அடிஷன், அதாவது ப்ளஸ் கூட்டல் குறியீடை காட்டுவதற்கு ப்ளஸ் என்ற குறியீடை பயன்படுத்துவோம். அதேபோல் கழித்தல் என்பதை காட்டுவதற்கு மைனஸ் என்ற குறியீடை பயன்படுத்துவோம். அதேபோல் மல்டிப்ளிகேஷன், பெருக்கல் என்பதை காட்டுவதற்கு இவ்விதமான குறியீடை பயன்படுத்துவோம். அறிவியல் அறிஞர்களும் இத்தனை தனிமங்களையும் வேறுபடுத்தி காட்டுவதற்காக 4 விதமான அமைப்புகளை உருவாக்கினார்கள். அதாவது அறிவியல் அறிஞர்களும் இத்தனை தனிமங்களையும் வேறுபடுத்தி காட்டுவதற்காக 4 விதமான குறியீடுகளை பயன்படுத்தினார்கள். First, let us see Greek symbols. முதலில் நாம் கிரேக்க குறியீடுகளை பார்ப்போம். கிரேக்கர்கள் பூமியில் இயற்கையாக உள்ள 4 கூறுகளையும், அதாவது நிலம், நீர், காற்று, நெருப்பு, இவைகளை வேறுபடுத்தி காட்டுவதற்கு சில குறியீடுகளை பயன்படுத்தினார்கள். நிலம், எர்த்து, பூமியில் உள்ளதா அதை தலைகீழ் முக்கோணமாக வரைந்தார்கள். அதை பெண்பால் குறியீடு என்று அழைத்தார்கள். அதேபோல் காற்றானது பூமிக்கு மேலே இருப்பதால் அதை நேர் முக்கோணமாக வரைந்து ஆண்பால் என்ற குறியீடால் அழைத்தார்கள். அதேபோல் நீரானது பூமிக்கு அடியில் இருப்பதால் தலைகீழ் முக்கோணமாக வரைந்தார்கள். ஃபயர், நெருப்பானது பூமிக்கு மேலே எரிவதால், அது வெப்பமான பகுதி, பூமிக்கு மேலே தான் நெருப்பு எரியும். இதை குறிப்பதற்கு நேர் முக்கோணமாக குறித்தார்கள். Now let us see alchemist symbols. In the days of alchemists, different materials that people used were represented by different symbols while they tried to change less valuable material into gold. ரசவாதிகளின் குறியீடு. இந்த ரசவாதிகளின் காலத்தில் சிலர் குறைந்த மதிப்புடைய உலோகங்களை தங்கமாக மாற்ற முயற்சி செய்தார்கள். இதற்கு ரசவாதம் என்று பெயர். ரசவாதிகளும் சில குறியீடுகளை பயன்படுத்தினார்கள். நிக்கலை குறிப்பதற்கு பெரிய வட்டம் ஒன்றை போட்டு அதற்குள் 2 சிறிய வட்டங்களை இட்டு செங்குத்து கோடாக 2 வட்டங்களை இணைத்தார்கள்.
அது நிக்கல். அடுத்ததாக ஆர்சனிக்கை தனிமம், ஆர்சனிக் என்ற தனிமத்தை வேறுபடுத்தி காட்டுவதற்கு ஒரு பெரிய வட்டம் ஒன்றை வரைந்து அதற்குள் 2 வட்டங்களை வரைந்து அதை கிடைமட்டமாக இணைத்தார்கள். அடுத்ததாக ஆன்டிமனி என்ற தனிமத்தை வேறுபடுத்தி காட்டுவதற்கு ஒரு பெரிய வட்டம் ஒன்றை வரைந்து அதற்குள் ஒரு சிறிய வட்டத்தை வரைந்து அதை அந்த வட்டத்துக்குள் உள்ள வட்டத்தை ப்ளஸ் என்ற குறியீடால் இணைத்தார்கள். அடுத்ததாக வாட்டர், நீர், அதை வேறுபடுத்தி காட்டுவதற்கு பெரிய வட்டம் ஒன்றை வரைந்து அதற்குள் ஒரு தலைகீழ் முக்கோணத்தை வரைந்து அதை நீர், வாட்டர் என்று குறியீடால் குறித்தார்கள். வாட்டர் என்று குறித்தார்கள். Now let us see Dalton symbols. 1808 tried to name various elements based on pictorial symbols. அதாவது 1808ஆம் ஆண்டு டால்டன் என்ற அறிவியல் அறிஞர் தனிமங்களை சில படங்கள் மூலம் வரைந்து வேறுபடுத்தி காட்டினார். இது நடைமுறையில் இல்லை என்றாலும் இதுதான் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது. ஹைட்ரஜன் குறிப்பதற்கு ஒரு வட்டம் வரைந்து அதற்குள் ஒரு புள்ளியை வரைந்தார். அடுத்தது நைட்ரஜனை காட்டுவதற்கு நைட்ரஜன் என்ற தனிமத்தை விளக்குவதற்கு ஒரு வட்டத்தை வரைந்து அந்த வட்டத்துக்குள் ஒரு செங்குத்து கோடை வரைந்தார். அடுத்ததாக கார்பனை குறிப்பதற்கு ஒரு வட்டத்துக்குள் முழுவதும் கருமையாக காட்டினார். கடைசியாக ஆக்சிஜனை ஒரு வெறும் வட்டமாக வரைந்து காட்டினார். இவர் காட்டிய படங்கள் தான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க படமாக நினைக்கப்படுகிறது. ஆனால் இவை நடைமுறையில் பயன்படுத்தப்படவில்லை. Now let us see பெர்சிலியஸ் சிம்பிள். நம்ம இப்போது பெர்சிலியஸ் குறியீடுகளை பற்றி பார்ப்போம். இவருடைய குறியீடுகள் தான் இன்றளவும் பயன்பாட்டில் உள்ளது. இவருடைய குறியீடு மிகவும் எளிமையாகவும் விளக்கப்பட்டுள்ளது. அதாவது தனிமங்களை ஆங்கில எழுத்தால் குறிக்கும்போது அந்த ஆங்கில எழுத்தில் உள்ள முதல் லெட்டரை சிம்பிளாக, அதாவது குறியீடாக எடுத்து பயன்படுத்துகிறார். இப்போ போரானை எடுத்துக்கொண்டால் ஆங்கில லெட்டர் பி சிம்பிளாக குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது. அதேபோல் கார்பன் முதல் எழுத்து சி குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது. அதே போல் ஹைட்ரஜன் முதல் எழுத்து ஹைச் குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது. ஆக்சிஜன் ஓ ஆங்கில எழுத்தில் முதல் எழுத்து ஆக்சிஜன், அந்த வார்த்தையில் உள்ள முதல் எழுத்து குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக ஒரே ஆங்கில முதல் எழுத்தை குறியீடாக கொண்ட தனிமங்கள், that is elements with same first letter. படத்தில் காட்டப்பட்டுள்ள இரண்டாவது அட்டவணையில் 2 தனிமங்கள்
ஆங்கிலத்தில் உள்ள பெயரில் ஒரே முதல் எழுத்தை கொண்டிருந்தால் முதல் எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் குறியீடாக பயன்படுத்துகிறார்கள். இப்போ அலுமினியத்தை பாருங்கள். ஏஎல் ஏயும் எல்லும் குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது. அதே போல் பேரியம் முதல் எழுத்தும் இரண்டாவது எழுத்தும் குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக பெர்லியம் முதல் எழுத்தும் இரண்டாவது எழுத்தும் குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது. இதில் நாம் கவனிக்க வேண்டியது இரண்டு பெயர்கள் ஒரே முதல் எழுத்தை கொண்டிருந்தால் முதல் எழுத்தையும் அடுத்த எழுத்தையும் நாம் குறியீடாக பயன்படுத்துகிறோம் என்று பார்த்தோம். இதில் முதல் எழுத்தை கேபிட்டல் லெட்டர்லையும் அடுத்து வருகிற எழுத்தை ஸ்மால் லெட்டர்லையும் எழுத வேண்டும். அடுத்தது பிஸ்மத் முதல் எழுத்தை கேபிட்டல் லெட்டர்லையும் ஐ ஸ்மால் லெட்டர்லையும் குறிக்கப்பட்டிருக்கு. இதேபோல் சல்ஃபர் எஸ் ஒரு எழுத்து தான் சொல்லப்பட்டிருக்கு. சிலிக்கான் எஸ்ஐ ஏன்னா சல்ஃபரும் சிலிக்கானும் முதல் எழுத்து எஸ் என்ற எழுத்தால் குறிக்கப்பட்டுள்ளது. ஆதலால் சல்ஃபர் எஸ் என்ற குறியீட்டாலும் சிலிக்கான் எஸ்ஐ முதல் எழுத்தும் இரண்டாவது எழுத்தும் குறியீடாக குறிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அட்டவணையில் தனிமத்தின் குறியீடை குறிப்பது எந்த தனிமத்தில் முதல் இரண்டு எழுத்துக்களும் ஒன்றாக வருகிறதோ அந்த தனிமத்துக்கு ஒரு தனிமத்திற்கு முதல் எழுத்தும் அடுத்து வருகிற எழுத்தும் குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது. இப்போது ஆர்கன் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஆர். அதே போல் ஆர்சனிக் இதில் இந்த தனிமத்திற்கு முதல் எழுத்தும் மூன்றாவது எழுத்தும் குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது. அதே போல் கால்சியம் முதல் எழுத்தும் இரண்டாவது எழுத்தும் குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது. காட்மியம் முதல் எழுத்தும் மூன்றாவது எழுத்தும் குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது. நான்காவது அட்டவணையில் சில தனிமங்கள் கிரீக் ஆர் லத்தீன் நேம்னால் குறிக்கப்படுகிறது. அதாவது சில தனிமங்கள் கிரேக்க அல்லது லத்தீன் வார்த்தையில் ஆங்கிலத்தில் உள்ள வார்த்தையில் முதல் எழுத்தும் அடுத்து வருகிற எழுத்தும் குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியத்துக்கு லத்தீன் நேம் நேட்ரியம் Na என்ற குறியீடால் குறிக்கப்படுகிறது. அதே போல் பொட்டாசியம் லத்தீன் நேம் கேலியம் அதனால் கே என்ற குறியீடால் குறிக்கப்படுகிறது. இவ்வாறு 11 தனிமங்கள் உள்ளன. கோல்டு ஆரம் என்ற குறியீடால் குறிக்கப்படுகிறது. அது ஆங்கிலத்தில் ஏ அடுத்து வருகிறது யூ என்ற முதல் இரண்டு எழுத்தையும் குறியீடாக குறிக்கப்படுகிறது. மெர்க்குரி பாதரசம் லத்தீன் நேம் ஹைட்ராஜிரம். அதனால் முதல் எழுத்தும் ஏழாவது எழுத்தும் குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது. ஹைட்ராஜிரம் அதாவது சிலபிள் படி
அதை குறியீடாக பயன்படுத்துகிறார்கள். அதே போல் ஆன்டிமனி, ஸ்டபியம், எஸ்பி முதல் எழுத்தும் 4வது எழுத்தும் குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது. அதே போல் டங்ஸ்டன், நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிற பல்பில், இந்த குண்டு பல்பில் இருக்கும், அது லத்தீன் நேம் டங்ஸ்டனுக்கு உல்ஃப்ரம், முதல் எழுத்து W என்ற எழுத்து குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த அட்டவணையில் உள்ள தனிமங்கள், அதாவது 5வது அட்டவணையில் உள்ள தனிமங்கள் பெயர்கள், நாடுகள், அறிவியல் அறிஞர்கள், நிறம், புராண கதாபாத்திரங்கள், கோள்களின் பெயர்கள் இவற்றிலிருந்து பெறப்படுகிறது. அதாவது அமர்சியம் இந்த தனிமத்தை குறிப்பது, அதாவது இது நாட்டின் பெயர் அமெரிக்கா, அதனால் AM என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. யூரோப்பியம், அது யூரோப் என்ற நாட்டின் பெயரை குறிக்கிறது, அதனால் EU என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. அயோடின் வயலட் நிறத்தை காட்டுகிறது. இது ஒரு நிறம், அதாவது கிரீக் நாட்டில் நிறத்தை குறியீடாக வைத்திருக்கிறார்கள் அயோடின், அதனால் அதனுடைய குறியீடு I. மெர்க்குரி, நாம் ஏற்கனவே பார்த்தோம் பாதரசம், மெர்க்குரியை ஹைட்ராஜனம்னு பார்த்தோம். இதை காட் மெர்க்குரி ஒரு தெய்வத்தின் பெயராக வைத்திருக்கிறார்கள், அதனால் அதை HG என்று குறிக்கிறார்கள். அடுத்ததாக யுரேனியம், யுரேனஸ் பிளானட், அதாவது கோள்களின் பெயரை இதற்கு குறியீடாக கொடுத்திருக்கிறார்கள் பெயராக, அதனால் யுரேனஸ்ங்கிற பெயரில் முதல் எழுத்தை குறியீடாக வைத்திருக்கிறார்கள். அசைன்மெண்ட், ரசவாதம், வரையறு, டிஃபைன் alchemy. Second one, name the elements with the following symbols. அதாவது தனிமங்களின் பெயர்களை எழுது, குறியீடுகள் கொடுக்கப்பட்டுள்ளது, அதன் பெயர்களை எழுது. மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.